1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 நாம் பார்ப்போமானால், உடன்படிக்கை பெட்டி இருக்கும் இடத்தில் சாமுவேல் படுத்துக் கொண்டிருக்கிறார். விளக்கு அணைகிறதுக்கு முன்பதாக சாமுவேல் அந்த பெட்டியின் அருகே அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் முந்தைய காலகட்டங்களில் தரிசனங்கள் எதுவுமே இருந்ததில்லை. ஆனால் கர்த்தர் சாமுவேலை அவர் தெரிந்து கொண்டார். சாமுவேல் இரவு நேரத்திலே கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார். ஏலியும் படுத்து அவர் உறங்கிவிட்டார். ஆனால் கர்த்தர் சாமுவேலை அவர் தெரிந்து கொண்டது நிமித்தம் அவர் பூர்வ காலத்திற்கு முன்னே ஒரு மனிதனை, உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். இதன் மூலமாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் என்றென்றைக்கும் அவர் மறப்பது இல்லை. ஏனென்றால் இங்கே பார்க்கிற வார்த்தைகள் எல்லாம் சாமுவேல் சாமுவேல் என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். ஆனால் இவன் சாமுவேல் என்ன செய்கிறார்? ஏலியின் இடத்துல ஓடி போகிறார். மறுபடியும் கர்த்தர் சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிடுகிறார். அவர் போய் ஏலியின் இடத்துல போய் கேட்கிறார். மறுபடியும் சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிடுகிறார். இந்த கூப்பிடும் போதெல்லாம் சாமுவேல் ஓடி போய் என்ன செய்கிறார்? நான் ஏலியின் இடத்துல போய் கேட்கிறார். ஆனால் ஏலி ஒன்று அறிந்து கொண்டார், கர்த்தர் சாமுவேலோட பேச விரும்புகிறார் என்று அறிந்து கொண்டார். இனிமே உனக்கு சாமுவேல் என்று சத்தம் கேட்டால், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று உன்னை பணிந்து கொள் என்று சொல்லி ஏலி சாமுவேலிடத்திலே சொல்லுகிறார். சாமுவேல் போய் அடுத்த சத்தம் கேட்கிறது, சாமுவேல் சாமுவேல் என்று அவர் கூப்பிடுகிறார். கூப்பிடும் போது சாமுவேல் சொல்கிறார், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொன்னார். சொன்ன அந்த மாத்திரத்தில் தேவன் பேச ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும் என்றால் சில சமயங்களில் கர்த்தர் உங்களோடு தான் எப்போதுமே பேச விரும்புகிறார். ஆனால் நாம் கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறதே இல்லை. கடவுள் கூப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நீங்கள் செவிசாய்த்து இதோ அடியேன் இருக்கிறேன் என்று நீங்கள் உங்களை தாழ்த்தி பாருங்கள். அப்பொழுது தெரியும் தேவன் உங்களை வழி நடத்துகிற விதம். ஏனென்றால் அக்காலத்திலே இதுவரையில் எந்த தரிசனமும் இருந்ததில்லை. முதலில் தரிசனத்தை சாமுவேலுக்கு தேவன் பிரத்யட்சமாக காண்பிக்க ஆரம்பித்தார். அதே போல கர்த்தர் உங்களிடத்தில் அதைத்தான் விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.